வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு மனவளக்கலை இந்த புக்ல இருந்து இந்த ஒரு பகுதி, வாழ்வாங்கு வாழ வழி. உலகம் முழுவதும் நாடுகள் இன்று அரசியல், பொருளாதாரம், சமுதாய நலம் ஆகிய துறைகளில் பெருங்குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளன. இந்த புக்கு எழுதுனதே, பப்ளிஷ் பண்ணதே 84, 85ல. அப்பவும் இன்னைக்கும் உலகத்துல பெருசா ஒன்றும் மாற்றம் ஏற்படல. எல்லாமே சேம் பிரச்சனைகள் தான் ஓடிட்டு இருக்கு. பெரும்பாலான மக்களுக்கு வறுமையே பிறப்புரிமையாக இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை தரம் வறுமை கோட்டிற்கும் கீழே இருக்கிறது. சேரும் சகதியும் சூழ்ந்த குடிசைகளில் வாழ்கிறார்கள். அது கொஞ்சம் மாறிடுச்சு. இருந்தாலும் மனதளவுல நிறைய பேர் அப்படியே ஸ்டக் ஆகிதான் இருக்காங்க. இந்த மண்ணின் குழந்தைகள் உலகச் சந்தையில் தங்களது பராமரிப்புக்கு கையேந்தும் அனாதைகள் ஆகிவிட்டார்கள். கல்வியின்மையும் மூட நம்பிக்கையும் எங்கு பார்த்தாலும் நம்மை முற்றுகையிடுகின்றன. வாழ்க்கை பாதை எங்கும் வன்முறை நம் சமுதாயத்தை வேட்டையாடுகிறது. வன்முறை இருக்கதான் செய்து சமுதாயத்துல. லஞ்சம், தகுதியின்மை, குழப்பம் இவை நம் பொது வாழ்வையும் அரசு நிறுவனங்களையும் நிர்வாக இயந்திரத்தையும் சிதிலமாக்கிவிட்டன. மனிதனின் பெருமையை மனிதன் உணர்ந்து மதித்து தன் தேவை, விருப்பம் இவற்றை ஒழுங்கு செய்து வாழும் ஒரு உயர் பண்பாட்டின் மூலமே எல்லா குழப்பங்களும் சிக்கல்களும் தீர்ந்து உலகில் அமைதி ஏற்படும். இத்தகைய பண்பாடு ஆன்மீக அறிவு மூலம் ஏற்பட்டாலன்றி வேறு வழியில்லை. உலக நலம் நாடும் பெருந்தலைவர்களும் அறிஞர்களும் இந்நிலைமையை உணர்ந்திருந்த போதிலும் மனித குலத்தை ஒருங்கிணைக்கத்தக்க ஒரு நல்ல திட்டமின்றி திகைக்கின்றனர். நமது மனவளக்கலை மனித சமுதாயத்தை வளப்படுத்தி வாழ்வில் எல்லா நலன்களையும் அளிக்க வல்ல ஒரு உயர்நெறி வாழ்க்கை திட்டமாகும். உலகின் பெரும்பாலான மக்கள் புலன் கவர்ச்சியில் மயங்கி ஆன்ம நிலையை மறந்து அருகுண வயமாகி வாழ்கின்றனர். துன்பங்கள் பெருகிக் கொண்டே இருக்கின்றன. மேலும் பால் கவர்ச்சி வேகத்தில் மயக்க நிலையில்தான் பெரும்பாலும் குழந்தைகள் உற்பத்தியாகின்றன. அக்குழந்தைகளும் மயக்க நிலையிலே தானே வாழ முடியும். முற்காலத்தில் ஏழைகளாக இருந்த பெரும்பாலோர் சிந்தனையற்றவர்களாகவும் சிந்தனையுடையவர்கள் பொறுமை மிக்கவர்களாகவும் ஏழ்மை விதிப்பயன் என்று பொதுவாக எண்ணிக்கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இக்காலத்தில் சிந்தனையாற்றலும் வாழ்க்கை அனுபவ உரிமை உணர்ச்சியும் பலர் இயந்திர விஞ்ஞான கருவிகளை கையாளும் திறமையும் பெற்றவர்களாகிவிட்டனர். நிலம், உற்பத்தி கருவிகள் ஆகியவற்றின் தனி உடைமை ஆகியன எல்லோரும் செல்வர்களாகும் வழிகளை மூடிவிட்டன. உழைக்கும் உரிமைக்கு உத்தரவாதமற்றவர்கள் பெருகிவிட்டனர். நல்வாழ்வுக்கு பயன்படாத கலாச்சார போக்குகளும் பொருட்கள் உற்பத்தியும் பெருகிவிட்டன. ஏழ்மை குற்றங்களின் மூல வேராகி விடுகிறது. காரண காரிய விளக்கத்தையும் ஒவ்வொரு செயலுக்கும் ஏற்ற விளைவு அச்செயலிலே தொக்கி நிற்கிறது என்ற இயற்கை நியதியும் ஒவ்வொரு மனிதனும் சமுதாயத்தோடு நீக்கமர பிணைந்திருப்பதையும் உணராது இருப்பதே இன்றைய சிக்கல்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணமாகின்றன. இதை உள்ளபடி உணர்வதுதான் ஆத்ம ஞானமாகும். இதனை போதிப்பதையே உலக சமுதாய சேவா சங்கம் தனது கடமையாக கொண்டுள்ளது. முதற்படியாக தன்னிலை விளக்கம் அளிக்கும் திட்டத்தை உலக சமுதாய சேவா சங்கம் செயலாக்கி வருகிறது. மேலும் ஓருலக ஆட்சி, ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் அமைக்க பாடுபடுதல், குழந்தைகளை நன்முறையில் வளர்க்கும் திட்டம், உலக முழுமைக்கும் பொருளாதார சமத்துவம், சாதி மத இன வேறுபாடுகள் நீங்கிய சீர்திருத்த வாழ்க்கை இவைகளுக்கான திட்டங்கள் ஆகியன குண்டலினி காயகல்ப யோகத்தின் மூலம் முழுமை பேறு அடைய விரும்புவோருக்கு துணையாகுமாறு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளன. பொதுவாக சொன்னால் குண்டலினி யோகம் தனி மனிதன் முழுமை அடைவதற்கும் உலக சமுதாய நலனுக்கும் ஏற்றதோர் உளப்பயிற்சி முறையாகும். உழைக்க தொழிலின்றி, வேலைக்கு சோறின்றி, விடுதலைக்கு நாளின்றி வாடும் மக்களின் எண்ணிக்கை சமுதாயத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறது.
இந்த உண்மையினை எவர் மறுக்க முடியும்? சுதந்திரம் எங்கே? பிறப்புரிமை எங்கே? இந்த திறந்த வெளிச்சிறையிலிருந்து அவர்களுக்கு எப்போது விடுதலை? இதற்கு காரணம் என்ன? பொதுவாக மக்கள் அறநெறியின் மேன்மையை உணரவில்லை. குறிப்பாக ஆட்சி மன்றத்தில் அமர்ந்துள்ள மக்கள் பிரதிநிதிகள் அறத்தின் சிறப்பை உணரவில்லை. ஒவ்வொருவரும் உலகில் பிறக்கிறோம், வளர்கிறோம், வாழ்கிறோம், முடிவடைகிறோம். வாழும் காலத்தில் பொருட்கள் பல தேவையாகின்றன. மக்கள் உறவு அவசியமாகின்றது. எவரும் ஏதும் பிறக்கும் போது கொண்டு வந்ததில்லை, இறக்கும் போது கொண்டு போவதும் இல்லை. மனித சமுதாயம்தான் ஒவ்வொருவருக்கும் வாழ்வளித்து வருகின்றது. அத்தகைய சமுதாயத்திற்கு அத்தகைய சமுதாயத்திற்கு தனது அறிவாற்றல், உடலாற்றல் இரண்டின் மூலமும் கடனாற்ற வேண்டும். எல்லோரும் சமுதாயத்துக்கு ஆற்ற வேண்டிய முறையில் தனது கடமைகளை செய்தால் எப்போதும் மனித சமுதாயம் வளமுடன் இருக்கும். அதன் கீழ் எல்லோரும் இன்புற்று வாழலாம். தனி மனிதன் ஆற்ற வேண்டிய கடமையை ஆற்றாது போனால், அதாவது சமுதாயத்தின் மூலம் வளங்களை துய்த்து அதற்கு பதிலாக தன் உழைப்பை அல்லது சிந்தனை ஆற்றலை ஈடாக கொடுக்காமற் போனால் சமுதாய வளம் வற்றிவிடும். அதன் விளைவாக துன்பங்கள் பெருகும். எனவே தன்னை வாழ வைக்கும் சமுதாயத்திற்கு தனது அறிவையும் உடலாற்றையும் பயன்படுத்தியே ஆக வேண்டும் என்ற பொறுப்பை உணர்ந்து செயலாற்றி வரும் வாழும் பண்பே கடமை உணர்வாகும். இந்த தொழில் செய்து இன்ன பலனை நான் பெறுவேன் என்று எண்ணினால் அது குறுகிய நோக்கம். செயல்களில் ஒழுக்கமாகவும் முறையாகவும் என்னை காக்கும் சமுதாயத்தின் வளத்திற்காக நான் இந்த செயலை புரிகிறேன் என்ற உணர்வே முழு நலம் அளிக்கும். எனவே கடமையுணர்வு மனித சமுதாயத்தில் வளம் பெருக்க வல்லது. அமைதி நிலவச் செய்யும். இப்பண்பை வளர்க்க இயற்கை தத்துவ விளக்கம் அவசியம். அகத்தவம் இந்த பண்பினை நாளுக்கு நாள் வளர்த்து வருகின்றது. இந்த பயிற்சியை செய்யும் போது நான் மாற்றங்கள் பல உருவாவதை அனுபவ ரீதியாக காணலாம். இத்தோடு இந்த பகுதி முடிவடையுதுங்க. சோ இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம செய்யற தொழில் சமுதாயத்திற்கும் ஒரு பலனுள்ள தொழிலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பிரீஃப் விளக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. காட் பிளஸ் யூ ஆல். நாளை சந்திப்போம்.